எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு தெரியல, பார்த்துப்போம். ஒன்று எடுத்துட்டு வரேன், உள்ள இருக்குல்லாம். வெங்காயம், தக்காளி, இது என்னது, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லாம் கழுவி வச்சுட்டேன். இதுல எல்லாம் மசாலாவும் இருக்கு. இது பட்டை சோம்புது, இது தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கனு. கல்லு மட்டும் எனக்கு வச்சு கொடுங்க கரெக்டா. ரொம்ப இது கிட்ட இருக்கோ இந்த கல்லு இப்படி வர வச்சோம்னா இதாகும்ல. கரெக்டா இருக்கும். பாத்திரம் வைக்கிறப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். வச்சு பாருங்க. கரெக்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நெருக்கிக்கலாமா? விறகு இதெல்லாம் முடியாது. இப்படியே இருக்கட்டுமா? அப்படியே ஓகே என்ன? சரி ஓகே. அடுப்பு பற்ற வைப்போம். இங்கே இப்படி போட்டுக்கிறேன் விறகு. சிலிண்டர் புக் பண்ணி வரல, இது ரொம்ப நல்ல ஐடியா தான். சிலிண்டர்லாம் இந்த காலத்துல வராது. பத்தவை இது பற்ற வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். காத்தடிக்குது, அடுப்பு வர எரியுமா என்னன்னு தெரியல. எல்லாரும் அடுப்புலயே சமைக்க சொல்லிடலாம். இனிமாதான் நிலைமை. நமக்கும் சிலிண்டர் வராது, இனிமே அடுப்பு தான். அந்த காலத்துல நான் சிலிண்டர் யூஸ் பண்ணாங்க, எல்லாம் அடுப்புல தான் சமைச்சாங்க. அது மாதிரி பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது பற்ற வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். பத்திட்டுனா அதுக்கப்புறம் சரசரன்னு பிடிச்சிக்கும். இதே மாதிரியே அப்படியே எரிஞ்சுட்டே இருந்தா நல்லா இருக்கும். இடையில இருந்து காத்து வேற அடிக்குது. கேஸ்லயே சமைச்சிட்டு இதுல சமைக்க கஷ்டமா இருக்குல்ல. நெய் எத்தனை ஸ்பூன்லாம் சொல்லவே இல்லையோ. நெய் எத்தனை ஸ்பூன்னு சொல்லல. நெய் கொஞ்சம் தேவையான அளவு தான். எவ்வளவு ஸ்பூன்லாம் கணக்கு இருக்கா? நிறைய ஊத்திக்கலாம், கொஞ்சமா இருந்தா கொஞ்சமா ஊத்திக்கலாம். சில பேர் சொல்லுவாங்களா இத்தனை கிலோவுக்கு இவ்வளவுதான் போகணும். நெய் கொஞ்சமா ஊத்திக்க வேண்டியதுதான். நெய் கொஞ்சம் ஊத்திட்டு என்ன தேவைன்னா கொஞ்சம் ஊத்திக்கலாம். அப்புறமா பட்டை, சோம்பு, சீரகம், முந்திரி இதெல்லாம் வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் போட்டுப்போம். ஆயில் கொஞ்சம் ஊத்திப்போம் அதுல. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வேற கொஞ்சம் இறக்கி பின்னாடி எடுத்துக்க. வேற பின்னாடி எடுத்து போதும். வரவு இருக்கு, லைட்டா இருந்தாலே போதும். கேஸை விட இது ஃபாஸ்டா தானே எரியும். அடுப்பு தீ நிறையா தான் வரும். தக்காளி போட்டுப்போம். கல் உப்பு கொஞ்சம் போட்டுப்போம், அப்பதான் வதங்கும் சீக்கிரமா. வேணா சாப்பிட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம்.
ஆயில் எடுத்துக்கணும். ஆயில் எடுத்துக்கணும். சிக்கனை போட்டுப்போங்க. வதக்க வேண்டியதான். வதங்க மஞ்சத்தூள் போட்டுப்போங்க. நல்லா வெயில் வந்துட்டு போகிற இடம்லாம் சுற்றி சுற்றி வெயிலாக வருது. ஃபஸ்ட்டு இங்கே நல்லா இருந்தது, இப்போ இந்த வெயில் வந்துருச்சு. அப்பாடி அப்படியே அரிசியை கலந்து எடுத்துருந்ததா? மாத்தி மாத்தி ஆவி அடிக்குது. இங்க போனா இங்க வருது, இங்க போனா இங்க வருது. அதான் உண்மை. இதுல வந்து சீரகத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா போட்டுக்கேன். புதினா கொத்தமல்லி போட்டுப்போம். லாஸ்ட்டா வதக்கிட்டு எடுத்து தண்ணி ஊற்ற வேண்டியதான். நல்லா வதங்கிட்டு தண்ணி ஊற்றுவோம். ரைஸுக்கு தகுந்த அளவு நான் அளந்துதான் எடுத்துருவேன். தண்ணி ஊற்றியாச்சு. கொதிச்சு வரட்டும். இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா தயிர் ஊற்ற மறந்துட்டேன். இந்த அடுப்பு எரிச்சு இந்த புகை அடிச்சதுல எனக்கு மறந்து போயிடுச்சு. தயிர் ஊற்றவே இல்லை. தயிரை பார்க்கவே இல்லை. இப்பதான் பாக்குறேனே. அதனால கொஞ்சமா தயிர் ஊற்றிப்போம். நம்ம தானே சாப்பிட போறோம். போதும். சிக்கன்ல போட்டு தயிர் ஊற்றி வதக்கணும். மறந்துட்டேன். லெமன் மட்டும் கொஞ்சம் நேரம் புளிஞ்சு விட்டுக்கிறேன். கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசியை போட்டு மூடி வச்சுக்கலாம். கொதிச்சிருச்சு நல்லா. ரைஸை போடுவோம். கிளறிட்டு அடுப்புல சமைக்க ஆசையா தான் இருக்கு. கொஞ்சம் இந்த வெயிலும் இந்த புகையும் தான் கொஞ்சம் தாங்க முடியல. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி அந்த தண்ணியோட ஊத்திடுறேன். தண்ணி கரெக்டாக தான் வச்சிருப்பேன். தண்ணி ரைஸ்லாம் மூடியை போட்டு மூடி வச்சிரும். அப்புறமா நான் லைட்டா கிளறி விட்டுக்கலாம். கலர் காம்பினேஷனே ஒரு ரெட்டா இருக்கு. இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். லைட்டா சால்ட்டு, 65 மசாலா, அவ்வளவுதான். அது 3 தான் போட்டேன். வேற எதுவும் போடல. லெமன் லைட்டா லெமன் ஊத்திட்டேன். இதை வந்து உள்ளார போய் போட்டு எடுத்துடுறேன். ஏன்னா டைம் வேற ஆயிடுச்சு. இங்க லேட்டாகும் போல. உள்ள போய் போட்டு எடுத்து வந்துடுறேன். ஓபன் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு வச்சிடலாம். நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. கரெக்டா தான் இருக்கு. பயந்துட்டேன் தண்ணி நிறைய போயிடுதோ கொஞ்சமா போயிடுதோ. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் தம்ல போட்டுடலாம். இதுக்கு தம் போட வேண்டியதானா? கொஞ்ச நேரம்
முட்டையும் அதில் வச்சுட்டேன். 65 அதில் போட்டேன். அங்கே தம்மில் கிடக்கு பிரியாணி. முக்கால்வாசி வெந்துட்டு முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், தம்மில் போட்டுருவோம். கிளறி விட்டுட்டு வெந்துடும். போதுமா? மணி 2 ஆயிட்டா? 2:30 ஆயிடுச்சு. 2:30யா? 3 மணிக்கு தான் சாப்பிடுவோமோ? நம்ம ஸ்டார்ட் பண்ணதே லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணோம். 1 மணிக்கு மேல தானே ஆரம்பிச்சோம். நான் நேரத்தோட சாப்பிட்டுருக்கலாம். பரவாயில்ல, எப்பவும் சாப்பிட்ற டைம் தானே. 3 மணி ஆயிடுது வேலை முடிச்சு சாப்பிடும்போது. 65 நல்லா வந்து நல்ல கோல்டன் கலர்ல வருது. இப்பதானே போட்டு நல்லா இருக்குல்ல, ஒட்டாம. என்ன பண்ணா கொஞ்சம் முட்டையை லாஸ்ட்டாக உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டே விட்டாது. எப்படி இருக்கிறது, ஒன்று கூட எண்ணெய் சட்டிலையும் ஒட்டல. தனித்தனியாக அது இருக்கிறது. இதில் கார்ன்ஃப்ளவர்லாம் போடுறாங்க சில பேர். கார்ன்ஃப்ளவரும் போட்டேன் லைட்டாக. திறந்து பார்ப்போம். அதெல்லாம் வந்துருச்சு. சூப்பராக இருக்கு பிரியாணி. பயந்துகிட்டே இருந்தேன். கரெக்டாக தான் வந்துருக்குல்ல. கரெக்டாக வந்துருச்சு.